தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக கூட்டணியிலிருந்து மேலும் ஒரு கட்சி விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மேலும் ஒரு கட்சி விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. பீகாரில் தற்பொழுது நிதிஷ்குமார் கட்சியுடன் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி. நிதிஷ்குமார் முதலமைச்சராக உள்ளார். பாஜக சேர்ந்த ஒருவர் துணை முதலமைச்சராக உள்ளார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் கூட்டணியில் உள்ள மற்றொரு முக்கிய கட்சி கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளது. அதாவது லோக் ஜன்சக்தி கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி. அவருடைய மறைவுக்கு பின்பு அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் அந்த கட்சியின் தலைவராக உள்ளார், மத்திய அமைச்சராகவும் உள்ளார். அவர் தற்பொழுது தங்களுடைய கட்சிக்கு கூட்டணியில் முக்கியத்துவம் தரப்படுவதில்லை என்று புகார் கூறியுள்ளார். மேலும் தங்களுடைய கட்சிக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 25,000 வாக்குகள் உள்ளன. தங்களுக்கு திருப்திகரமான தொகுதிகளை ஒதுக்காவிட்டால், திருப்திகரமான எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்காவிட்டால் தாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி தனித்து போட்டியிடுவோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் அவர்கள் பீகார் சட்டசபை தேர்தலில் தங்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொகுதிகள் ஒதுக்காவிட்டால் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிடுவோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். லோக் ஜன்சக்தி கட்சிக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய ஆதரவு உள்ளது. மேலும் பல தொகுதிகளில் செல்வாக்கு உள்ளது. பாஜக கூட்டணியிலிருந்து லோக் ஜன்சக்தி விலகினால் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படும். தேர்தல் நெருங்கும் வேளையில் லோக் ஜன்சக்தி தலைவர் சிராக் பாஸ்வான் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்று மிரட்டல் விடுத்திருப்பது பாஜக தேசிய தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.